Students, welcome to online class with Thema. 9th Maths first chapter set language exercise 1.6 12th sum. Each student in a class of 35 plays at least one game among chess, carom and table tennis. 35 students அதில் வந்து each one at least ஏதாவது ஒரு game chess, carom, table tennis play பண்ணா அதில் 22 play chess, 21 play carom and 15 play table tennis. And 10 play வந்து செஸ்ஸும் டேபிள் டென்னிஸும், 8 play கேரமும் டேபிள் டென்னிஸ், and 6 play அந்த ஆல் த 3 கேம்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளே செஸ் அண்ட் கேரம் டேபிள் டென்னிஸ் இல்லாமல் ஒன்லி செஸ் அண்ட் ஒன்லி கேரம். ஓகே, யூஸிங் வென் டயக்ராம். இப்போ இது வென் டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஏ வந்து செஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால என்ன எடுத்துருக்கோன்னு எழுதிக்கோங்க. பி வந்து கேரம் எடுத்துக்கோங்க அண்ட் சி வந்து டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது தகுந்த மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடுற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ஏ, பி அண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ செஸ் பிளே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22 பிளே செஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் என் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளே கேரம். என் ஆஃப் பி வந்து 21 அண்ட் என் ஆஃப் சி வந்து என் ஆஃப் சி என்னது? என் ஆஃப் சி இஸ் டேபிள் டென்னிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ என் ஆஃப் சி வந்து 15 members. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, தட் இஸ் 15 பிளே டேபிள் 10 வந்து பிளே வந்து செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ். செஸ்ஸும் டேபிள் டென்னிஸும் பிளே பண்ணுறது வந்து 15 members. அப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 15. ஓகேவா? 15 members பிளே செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ்னால் ஏ இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. அது பி இன்டர்செக்ஷன் சி வந்து 8. அது என்னென்னா கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ். கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் 6 play all the 3 games. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 6. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது வந்து இங்கே 6 கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன? ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 10 இது. ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 play chess and table tennis. 10 play chess and table tennisனா ஏ இன்டர்செக்ஷன் சி 10. ஓகேவா? 10ன்னா அப்போ இங்கே என்ன வரும்னா 10 - 6 = 4 வரும். 4. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் சி வந்து 15. என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 8 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்னா 8 - 6 = 2ன்னு வரும். ஓகே, 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் 4 ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, 6, 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் சி வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது 15 வச்சுக்கோங்க. 15 மைனஸ் இந்த என்ன பண்ணும் 6 + 4 + 2 + 2. அப்போ இங்கே என்ன வரும்னா 10 + 2 12. 15 - 12 = 3. ஸோ இது வந்து 3. ஓகேவா? என்னது? ஏ இன்டர்செக்ஷன் இங்கே இந்த பிளேஸில் 3 வந்துடும். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? இங்கே வந்து எக்ஸ் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது? இந்த பிளேஸு ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஏ இன்டர்செக்ஷன் சி. இங்கே எக்ஸ் ஒய் இசட்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேபிள் டென்னிஸ் பிளே பண்ண ஆள் வந்து 15 - 6 + 4 + 2 வந்து 3. ஒன்லி டேபிள் டென்னிஸ். ஓகேவா? இது சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒன்லி செஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸுடைய வேல்யூ தெரியணும். எக்ஸுடைய வேல்யூ தெரிஞ்சால் தான் வந்து 22 மைனஸ் அப்படின்னு போட முடியும். ஸோ இங்கே வந்து தெரியல. 22 - x + 6 + 4ன்னு போடுவோம். ஓகேவா? இந்த பிளேஸில் என்ன வரும்? y = 22 - x + 6 + 4ன்னு போடுவோம். ஓகேவா? இங்கே என்ன போடுவோம்? இசட் வந்து என் ஆஃப் சி வந்து இது வந்து 15, என் ஆஃப் பி 21. இங்கே என்ன போடுவோம்? 21 - x + 6 + 2ன்னு போடுவோம். ஓகேவா? இது வந்து ஒன்லி செஸ் ப்ளே பண்ணவங்க, இது ஒன்லி கேரம் ப்ளே பண்ணவங்க, இது ஒன்லி டேபிள் டென்னிஸ் ப்ளே பண்ணவங்க 3.
இப்போ புரியுதா? இதெல்லாம் மைனஸ் பண்ணி இங்கே போடுவோம். இங்கே தெரியாததால எக்ஸ் ப்ளஸ் 6 + 4, இங்கே 21 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 + 2. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? என் ஆஃப் ஏ வந்து 21 செஸ்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸ், ஏ ஒன்லி பிளே ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து ஒன்லி பிளே செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 10 மைனஸ் 6 வந்து 4. ஏன்னா பிளே ஆல் தி 3 கேம்ஸ். இங்கே பி இன்டர்செக்ஷன் சி கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் இஸ் 8. ஸோ 8 மைனஸ் 6 2. இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஆல் தி 3 கேம்ஸ் வந்து 6. இங்கே ஒன்லி செஸ்ன்னு ஒன்லி டேபிள் டென்னிஸ் போடும்போது 15 மைனஸ் 6 + 4 + 2. இங்கே என்ன போடுவோம்? 22 மைனஸ் ஒன்லி 2 வந்து 22 வந்து செஸ்ஸு. ஸோ ஒன்லி செஸ்ன்னு வரும்போது இது என்ன பண்ணுவோம்? 22 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 + 4. இங்கே 21 ஒன்லி கேரம் 21 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 + 2. இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒய் என்ன? ஒய் ஈக்குவல் டு வேணால் எடுத்து எழுதிக்கோங்க. 22 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 + 4 ஈக்குவல் டு 22 மைனஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் 10. ஓகே, ஈக்குவல் டு 22 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 22 மைனஸ் 10 எவ்வளோ? 12 மைனஸ் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் இசட் என்ன? 21 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 + 2. ஓகேவா? ஃப்ரம் த ஃபிகர் எக்ஸ் ப்ளஸ் 6 + 2 ஈக்குவல் டு 21 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா? ஈக்குவல் டு 21 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8. 21 மைனஸ் 8 என்ன? 13 மைனஸ் எக்ஸ். அப்போ இசட் ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸ். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இது முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோன்னா என்ன பண்ணோம்? ஒய் ப்ளஸ் இசட். வெறும் இந்த 12 மைனஸ் எக்ஸ் அப்படி வைக்க வேண்டாம். ஓகே, இப்படியே போடுங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும்னா ஒய் பிளேஸில் என்ன வரும்? ஒய் பிளேஸில் 12 மைனஸ் எக்ஸ் 12 மைனஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 12 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட் பிளேஸில் என்ன வரும்? ப்ளஸ் 13 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் என்ன போடுவோம்? 2 + 4 + 6 + 3 + எக்ஸ். ஓகேவா? 2 + 4 + 6 + 3 + எக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய்யும் இந்த இசட்டும். புரியுதா? எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே டோட்டல் வந்து ஈச் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் 35 போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் 35. ஓகே, இப்போ ஒய் பிளேஸில் என்ன கண்டுபிடிச்சோம்? 12 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதிக்கோங்க. இசட் பிளேஸில் 13 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 + 6 + 2 + 3 ஈக்குவல் டு 35. புரியுதா? எக்ஸும் ஒய்யும் எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 + 6 + 2 + 3 ஈக்குவல் டு 35. ஸோ இப்போ 12 ஒய் எழுதிட்டோம், 12 மைனஸ் எக்ஸ், 13 இசட் எழுதிட்டோம், 13 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 + 6 + 2 + 3. புரியுதா? ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 4 + 6 + 2 + 3. அப்புறம் இந்த ஒய் பிளேஸ்ட்டு 12 மைனஸ் எக்ஸ், இது வந்து 13 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இது என்ன? 12 + 13 எவ்வளோ? 12 மைனஸ் எக்ஸ். 12 மைனஸ் எக்ஸ். இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 13. இங்கே என்ன? 10 11 12 13 + 15 ஈக்குவல் டு 35. ஓகே, இது 12 + 13 எவ்வளோ? 12 + 13 25. 25 + 15 40. ஸோ 40 minus x equal to 35. ஓகே, 13 + 12 + 13 வந்து
25 plus 15, 40. 40 minus x equal to 35. This implies minus x equal to 35 minus 40. So minus x equal to minus 5. This implies x equal to 5. இங்க minus x வருதா equal to 35. இந்த plus 40 equal to இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது minus 40. So minus x equal to minus 5. This implies x equal to 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க first one number of students. அப்போ x 5 கண்டுபிடிச்சிட்டோம் எங்க இந்த ஃபிகரில் இந்த x ஓகேவா. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play chess and carom. செஸ் அண்ட் கேரம்னா செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். அப்போ இதுதான் எக்ஸ் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play chess ஏன்னா ஏ தானே செஸ் பி தானே கேரம் பி கேரம் who play chess and carom but not table tennisனா இந்த பிளேஸ் இதுதான் எக்ஸ் அதுதான் வந்து 5 இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். therefore number of students who play only chess and carom but not table tennis. Tennis equal to என்னது 5 இப்போ கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க ஒன்லி செஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play only chess. ஒன்லி செஸ்னா என்ன ஒன்லி செஸ் ஏ தானே செஸ் எடுத்திருக்கோம் ஏ தான் செஸ் எடுத்திருக்கோம். ஏ பிளேஸில் என்ன இருக்குது ஒய். ஒய் என்னது 12 minus x. ஸோ ஒய் ஈக்குவல் டு play only chessனா என்ன ஒய் ஈக்குவல் டு 12 minus x. therefore ஒய் ஈக்குவல் டு 12 minus 5 ஈக்குவல் டு 7. இதுதான் வந்து 7 தான் வந்து who play only chess. ஓகேவா. அப்போ ஏ பிளேஸில் என்ன 7 வரும். y equal to 12 minus 5 equal to 7. புரியுதா. செஸ்னா y ஏ தானே செஸ் எடுத்திருக்கோம் y பிளேஸில் என்ன 12 minus x ஈக்குவேஷனு. ஸோ 12 minus 5 equal to 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play only carom. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play only carom. carom என்னது சொல்லுங்க பி தான் கேரம் ஓகேவா. ப்ளே ஒன்லி கேரம் என்ன பி. பி பிளேஸில் என்ன இருக்குது பி பிளேஸில் இசட் இருக்குது ப்ளே ஒன்லி கேரம். அப்போ இசட் ஈக்குவல் டு என்ன 13 minus x. அப்போ இசட் ஈக்குவல் டு 13 minus x ஈக்குவல் டு 13 minus 5 ஈக்குவல் டு 8. அவ்வளோதான் இதுதான் ஆன்சர். ப்ளே ஒன்லி செஸ் வந்து 7 ப்ளே ஒன்லி கேரம் இஸ் 8. இது வந்து only chess and carom but not table tennis. ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள் செஸ்ஸும் கேரம் செஸ் வந்து ஏ பி வந்து கேரம் நாட் டேபிள் டென்னிஸ்னால் எக்ஸ் அதுதான் வந்து 5. ஸோ செக் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.